நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டாரத்தில் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக கடையநல்லூர் வட்டாரத்தில் வந்து புதுக்குடி பஞ்சாயத்துக்கு வந்து இவங்க வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, இவங்க மூலமாக இந்த கிராமத்துக்கு உள்ள பெண்களுக்கு வந்து இந்த நுண்ணூட்ட குறைபாடு உள்ள நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு 4 வகையான செடியை வந்து முதல்வர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வாழை, இன்னொன்று வந்து பப்பாளி, இன்னொன்று வந்து முருங்கை, இன்னொன்று வந்து கருவேப்பிலை. இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிலமில்லா ஏழைகளுக்கும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வந்து வச்சு இந்த சத்தான உணவுகளை வந்து அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கம்மினேரி புதுக்கில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு அருமையான திட்டம். அதாவது பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் நாட்டின் கண்களுங்கிறதுக்காக அவங்களுக்கு சத்து வேணுங்கிறதுக்காக இந்த 4 வகையான செடிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுடைய சத்துக்கள் குறைபாடு உள்ளதுனால எங்கள் பகுதிக்கு வந்து ஒரு சத்துக்கள் குறைஞ்சி இருக்கிறதுனால நிறையா சத்துக்கள் வேணும் பெண்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 4 கன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கன்று அப்படின்னா, முருங்கை கன்று. இப்போ முருங்கையில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ரத்தங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டதுனால ரத்த அணுக்கள் வந்து கூடும் அப்படிங்கிறதுக்கான முருங்கை கன்று கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் வந்து அந்த மலச்சிக்கல் அந்த இது வந்து யூஸ் ஆகுது. கருவேப்பிலை வந்து பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த முடியை உதிர்வது அந்த இதுக்கு வந்து கருவேப்பிலை கன்று கொடுத்துருக்காங்க. பப்பாளி வந்து புரோட்டீன் வந்து சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால பப்பாளி கன்று கொடுத்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழக முதலமைச்சர்களுக்கு வந்து நன்றி.